உனக்கு ஒன்றும் ஆகல. என்ன இவன் மேல கை வச்சு பேசிட்டு இருக்கான், இவன் அமைதியில் இருக்கான். நானும் அதனால பலார்னு ஒன்று வச்சிருப்பேன். நைட்டு தான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டு வர, திரும்பவும் இவனோட தான் பேசிட்டு இருக்கான். என்னாச்சும் சொல்லி விழுந்து அடிபட்டுருச்சா? இப்போ ஓகே தானே? உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கெல்லாம் இந்த வேலை வச்சுக்காத, செருவு பிஞ்சிரும் பாத்துக்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஏய், என்னப்பா நீ விழுக போன அதனால தானே பிடிச்சேன். உசுக்குன்னு இப்படி மூஞ்சில கை வச்சுட்ட. நானும் அதை தான் சொல்றேன், விழுக போனேன் அதனால பிடிச்சேன். சரி ஓகே, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மூஞ்சில கை வைக்கிற? மரியாதை எல்லாம் சொல்லிட்டேன். எல்லா பொண்ணுங்கள மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்காத. செருப்பாலே அடிப்பேன். உண்மையுமே நடந்துரும் பாத்துக்க. என்கிட்ட கொஞ்சம் கவனமா இரு. சாரி சோனி, தெரியாம தான். என்னது, என் மூஞ்சில நீ கை வச்சது தெரியாம தான் வச்சப்ப, அதை நான் நம்பணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எதா இருந்தாலும் லிமிட்டா இருந்துக்கோ. ஃபர்ஸ்ட் நான் விழுகும்போது பிடிச்சா ஓகே, அப்ப கூட தெரியாம கைப்பட்டுச்சுன்னு சொன்னா ஒத்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் மூஞ்சில கையை வச்சுட்டு தெரியாம பட்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணை எப்படி தொடரணும்னு உனக்கு விவத்தை இருக்கா இல்லையா? சி, நீ நேத்து பேசும்போது என்ன எண்ணத்துல பேசினேன்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி ஒரு தப்பான எண்ணத்துல தான் என்னோட பேசிக்கிட்டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னோட பேசியிருக்கவே மாட்டேன். சி, இனிமே என்னோட பேசுற வேலை வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் மூஞ்சிலே முழிச்சிடாத. சாரி சோனி, தெரியாம தான் பண்ணேன். வேணா என்ன மன்னிச்சுக்கோ. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் சோனி. நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நீ எப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு இப்பதான் புரியுது. சி, கருமம். ஐயோ சோனி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சோனி. நான் ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உன்னை நல்ல பையன் நினைச்சு தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் சரியா புரிஞ்சிருக்கேன் உன் கேரக்டர் என்னன்னு. சோனி, என்னாச்சு? ம் அண்ணன் அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி வந்து கேக்குது. ஒரு வகையில அண்ணனுக்கும் என்ன மாதிரி சந்தோஷம் தான் நினைக்கிறேன் அவனை அடிச்சதுல. நானே அடிச்சிருப்பேன் கொஞ்சம் விட்டா. நல்ல வேலை சோனி அடிச்சிட்டு, இல்லைன்னா சோனியும் சேர்த்து அரைஞ்சிருப்பேன். பாவம் என் சிவா மச்சான் நேற்று எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாரு. இவன் என்ன இங்கேயே இப்படி பண்றானா, அப்ப கோயில்ல வச்சு என்னென்ன பேசியிருப்பான். அதனாலதான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. இவளை சொல்லியும் தப்பு கிடையாது. எங்க அண்ணன் வந்துருச்சு அதனால தப்பிச்சேன். இல்லைன்னா என் வாயிலேருந்து வராத வார்த்தையே இருக்காது. எல்லா வார்த்தையும் சொல்லி திட்டிருப்பேன். ஒழுங்கா எங்க வீட்டை விட்டு ஓடி போயிரு சொல்லிட்டேன். சோனி, என்னாச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டா? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மாதான் அவளோட பேசிட்டு இருந்தேன். நேற்று கோவில் திருவிழால ஒழுங்கா பேச முடியல. அதான் இப்போ கொஞ்சம் நல்லா பேசினேன். பேசிட்டியா இல்ல இன்னும் பேசணுமா? இல்லைண்ணே, பேசிட்டேன். நல்லா புரியுற மாதிரி பேசியாச்சு. இதுக்கப்புறமும் அவன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. இனிமே அவன் என்கிட்ட பேசவே மாட்டான்னு நினைக்கிறேன். என்னது, பேசவே மாட்டானா? இல்லைண்ணே, இனிமே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். என்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, ஆமா, எங்க நீயும் ஆர்த்தியும் எங்கேயும் கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு. எங்க வெளில போறீங்களா? ஆமாண்ணே, வெளில தான் போறோம். அடுத்து என்னை காலேஜ் போகாம லீவ் போடுன்னு சொன்னதே இதுக்கு தானே. போய் நல்லா ஊர் சுத்தணும் அவளுக்கு, அதனாலதான் லீவ் போட வச்சா. என்னது, ஊர் சுத்த போறீங்களா? அட, நீ வேற என்ன, ஊர் சுத்தலாம் போல. நேத்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம்ல, அதுல அவளோட தாவணிக்குள்ள பிளவுஸ் எல்லாம் தைக்க கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால கடை தெரு வரையும் போறோம். என்னடி சொல்ற, கடத்தருக்கு போறியா? நீங்க 2 பேர் மட்டுமா? யாரும் கூட வரல? அப்பா இன்னும் வரலையா? இல்லண்ணே, நைட்டு அப்பாவும் லேட்டா தான் வந்தாங்க. கோயில்ல ஏதோ வேலையா பேசிட்டு இருந்தாங்களாம், அதனால வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சாம். அதனால இப்பதான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடலாமேன்னு. சரி, ஓகே. நானும் நம்ம வீடு வரையும் கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வரணும். போற வழி தானே, கொண்டு விட்டுட்டு வாங்க போலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். அது நீங்க பாத்துக்கிறீங்களா? பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் தனியாவா போறீங்க? அதுவும் பஸ்ல போறதெல்லாம் சேஃப் கிடையாது. 2 பேரும் தனியாலாம் போக வேண்டாம். நான் கொண்டு அங்க விட்டுட்டு போறேன். வாங்க போலாம். அண்ணே, என்ன? அண்ணா, தனியாலாம் போலண்ணே. உன் ஃப்ரெண்டும் கூட தான் வர்றாங்க. தெரியுமே, மூஞ்சி இவ்வளவு பிரைட்டா இருக்கும் போதே நினைச்சேன் ஏதோ நடந்திருக்குன்னு. ஆமா, நைட்டு பூரா ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். எப்படி அவனை போய் நீ சமாதானம் பண்ண? ஆமா, நைட் எதுவும் வீட்டுக்கு வந்தானே என்ன? இல்லண்ணே, அவங்க வரல, நான் தான் போனேன். அடி பாவி, இந்த வேலையெல்லாம் பாக்குறியா? நைட் நேரத்துல எந்த நாயும் புடுங்காமலாம் விட்டுச்சு? ஆ, உனக்கு ரொம்ப தான் ஆசை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். என்ன, கொஞ்சம் என் மேல கோவமா இருந்தாங்க. அப்புறம் சொன்னேன், சரின்னு ஓகேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனேலாம் அவன் சமாதானம் ஆயிருக்க கூடாது. ஒரு 2 3 நாள் உன்னை இழுத்தடிச்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் அவனோட அருமை உனக்கு. ஐயோ அண்ணே, உன்ன மாதிரி எல்லாம் இல்ல என் ஆளு. நீ தான் பாக்க ரகட் பாய் மாதிரி இருக்க. ஆனா என் ஆளு சாப்பிட்டு தெரியுமா? யாரு? உன் ஆளு சாப்பிட்டு அதை நீ எனக்கே சொல்றியா? அவனை பத்தி நான் உனக்கு முழுசா தெரியல. போக போக புரியும். என்னமோ தெரியல, உனக்கிட்ட மட்டும் தான் இவ்வளவு சாப்பிட்டா பேசுறான். எங்கள்கிட்ட எல்லாம் எப்படி தெரியுமா பேசுவான்? என்ன சொல்ற? என்கிட்ட இன்னும் அதிகமா கோவப்பட்டது கிடையாது. ஒரே ஒரு தடவை கோவப்பட்டு அடிச்சிருக்காங்க. அது என் மேல தப்பு இருந்துச்சு, அதனால அடிச்சாங்க. ஆனா அவங்க இதுவரை கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. கோவப்படுவாங்களோ ரொம்ப? முன்னாடியெல்லாம் பார்க்க அப்படியே கோவமா தான் தெரியுவான். ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் சாஃப்டா மாட்டான். ஆனா என்ன காரணம் தெரியல. லவ்வின் மாயம் தான் நினைக்கிறேன்.
லவ்வோட மாயம் இல்ல, சோனியோட மாயம். சரி, எங்களுக்கு டைம் ஆயிருச்சு. நான் போய் என் வேலை பார்க்க போறேன். பை பை. சரி சரி, ஓகே ஓகே, பார்த்து பத்திரமா போங்க. யார் கண்ணையும் மாட்டாத, சரியா? பார்த்து பத்திரமா போகணும். அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன்லேருந்து ஒரு கால் பண்ணேன். நீங்கள் 2 பேரும் சேஃபாக போயிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன். அப்புறம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னண்ணே, எனக்கிட்ட என்ன கேட்கணும்? இல்லை, உன் ஃப்ரெண்டு வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. அதான் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னது ஃப்ரெண்டு வீடா? எந்த ஃப்ரெண்டு வீடு? சௌமியா வீடா கேட்குறியா? சரி, ஓகே ஓகே, சொல்கிறேன். நான் அவங்கள போய் பார்த்துட்டு மதியத்துக்கு மேலே வந்துடுறேன். நானே கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? ம், ஓகே. நீங்கள் 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். மதியத்துக்கு மேலே போகலாம், ஓகேவா? சரிண்ணே, நாங்கள் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. மறந்துடாத, போனதும் அவன் ஃபோன்லேருந்து ஒரு கால் பண்ணு, ஓகே? சரிண்ணே. அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம், ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, போகல? இங்க அதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, எனக்கு இப்பதான் தெரியுது. எதுவும் பேசாம ஒழுங்கா ஓடி போயிரு. என்னண்ணே சொல்கிறேன், நான் தான் காரணமா? அண்ணே, நான் எதுவுமே பண்ணலண்ணே. ஏனே என்னைய சொல்கிற? ஐயோ, அப்பப்பா, ரொம்ப நடிக்காத சோனி. நேத்து அவனை போய் பார்த்து பேசியிருக்க, மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்க. அதனாலதான் அவன் விடிஞ்சு விடியாம ஃபோன் பண்ணி, இல்லடா இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போகணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்ன? சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அவன் ஆபீஸ் போகாதது நாங்க எல்லாரும் எதுக்கு போகணும்னு தான் நாங்க எல்லாருமே வீட்டுல தான் இருக்கோம். ஓகே, புரிஞ்சுச்சா? இப்ப கிளம்புறீங்களா மேடம்? ஓகே ஓகே, இப்பதான் புரியுது. எனக்கு காரணம் நான் தான். சரிண்ணே, நான் போயிட்டு வரட்டா? சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அங்கிட்டு ஒருத்தன் பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான், அவன்கிட்ட கொஞ்சம் பேசுறேன். பேய் அரைஞ்சதுக்கெல்லாம் அவனும் அப்படி நிக்கல, நான் இருந்ததுனால தான் அப்படி நின்றுட்டு இருக்கான். சோனி, என்ன சொன்ன? இல்லைண்ணே, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னேன். சரி சரி, கிளம்புங்க. அந்த அங்க பாரு, ஆர்த்தி நிக்கிறா. எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கா? அப்போ அவளை கூட்டிட்டு கிளம்பு. சரிண்ணா, ஓகே, போயிட்டு வரோம். பாய் அண்ணா. பாய்ண்ணா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேண்ணா, போயிட்டு வரோம். உனக்கெல்லாம் உன்னோட விட்டுருக்க கூடாதுடா. இன்னும் 2 சேர்த்து வச்சுக்கணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பச்சை பிள்ளை மாதிரியா நிக்கிற? இரு, இந்த வாங்க. உனக்கெல்லாம் இதுவும் வேணும், இன்னும் வேணும். என்ன வந்தாக்களே ஒரே ஆட்டமா ஆடுவேன். கொஞ்சமா ஆடணும். ஒரேடி ஆடினா அப்படித்தான். இது நேத்தே அவ பண்ணியிருந்தானே இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும். பரவாயில்ல, லேட்டா பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணிருக்கேன். அருளு, 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 டே அருளு. ஆ, சொல்லு சபரி. என்னடா, நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா நின்றுட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? ஒன்னும் சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். இல்லையே, உன்னைய பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ பேரஞ்ச மாதிரிலாம் நிக்கிற. ஏய், நீ சொல்றத பார்த்தா அப்போ உன் தங்கச்சி என்னை அரைஞ்சதை நீ பார்த்ததானே? நான் அது என் தங்கச்சி உன்னைய அரைஞ்சிட்டாளா? ஏன்டா, எதுக்குடா, எப்படா? டேய் டேய், ரொம்ப நடிக்காத. நல்லா நடிக்கிறடா. ஆல்ரெடி நான் அரை வாங்கினதை பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்திருக்கேன். ஏன் வந்து ஒரு வார்த்தை ஏன்னு கேட்க கூடாதாடா? இல்ல அருளு, உனக்கும் என் தங்கச்சிக்கும் சொல்ல போனா 1000 இருக்கும். சொல்ல முடியாது, 1001 கூட இருக்கலாம். நான் வந்து இடையில நின்னா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்குடா. இப்ப நீ சொல்றது நல்லா இருக்கு. டேய், அவ எதுக்கு அடிச்சான்னு முதல்ல கேளுடா, அதுக்கப்புறம் எல்லாம் பேசுடா. சரி ஓகே, உன் தரப்பு வார்த்தையும் கேட்டலாம். என்னன்னு சொல்லு, கேட்போம். நான் உன்கிட்ட இப்ப சொல்றது கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவள்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் உன் தங்கச்சியை லவ் பண்றேன்டா. என்னது, லவ் பண்றியா? இது எப்பயில இருந்துடா? அதுதான் எனக்கே தெரியலடா சபரி. எப்பவுமே பார்க்கும் போதெல்லாம் சும்மா சும்மா சண்டை போடுவோம். அப்பெல்லாம் அவன் மேல எனக்கு இது மாதிரி தோணுனது இல்லடா. ஆனா நேத்து கோவில வச்சு அவளை சாரியில பார்த்தாக்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா. அண்ணன்ட்ட சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் என்ன பண்றது, உனக்கு தான் நான் சொல்லி ஆகணும். உண்மையுமே அவளை சாரியில பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா. அவன் மேல அதனாலதான் ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, என்னவா இருக்கும், ஏன் அவளை நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னு யோசிக்க யோசிக்கதான் நான் அவளை லவ் பண்றேனே எனக்கு தெரிஞ்சிச்சுடா. அதான் ஒரு சொல்ல முடியல, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த உரிமையில தான் அவன் மேல கை வச்சுட்டேன்டா. அதனால அவன் ஓங்கி பலாரணும்னு விட்டுட்டான். உன்னை என்ன 2 சேர்த்து விட்டுருக்கணும். என்னடா நீ எப்படி பேசுற? நானே எவ்வளவு மனசுல வந்து போயிட்டேன் தெரியுமா? இன்னைக்கு தான் லவ் சொல்லலாம்னு ஆசையா வந்தேன், வந்த அன்னைக்கே பலான்னு ஒண்ணு விட்டுட்டா. ஏய், நீ சொல்றதெல்லாம் சரிதான். உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நீ அவளை லவ் பண்ற, எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் நீ அவள்கிட்ட லவ் சொல்லணும், அதுக்கப்புறம் அவளை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவன் மேல நீ உரிமை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எந்த பொண்ணு தான் ஏத்துப்பா? புரியுதுடா சபரி. ஆனாலும் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குடா. இன்னும் லவ்வே சொல்லல, அதுக்குள்ளேயும் அவன் என்னை அரைஞ்சிட்டா, என்னை தப்பா நினைச்சிட்டா. என்னடா பண்றது? அவ்வளவுதான், அவளை மறந்துட்டு வேற வேலையை போய் பாரு. நீ சபரி, என்னடா நீயும் இப்படி பேசுற? அவளுக்கு அண்ணனா மட்டும் யோசிக்காம கொஞ்சம் எனக்கு ஃப்ரெண்டாவும் யோசிடா. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சு பாருடா. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடா. ஏதாவது ஒரு ஐடியா கூட. ஏய், என்னடா இப்படி இறங்கிட்ட? என் தங்கச்சியை கரெக்ட் பண்ண எனக்கிட்டே ஐடியா கேக்குற உன்னைய?
சாரி மச்சான், என் நிலமை அப்படி. என்ன பண்றது? நான் வேற யார்ட்டையும் ஐடியா கேட்க முடியாது. ஏதாவது ஐடியா கூட ஏன்டா உன் தங்கச்சி கரெக்ட் பண்றதுக்கு. ஏய், இப்ப நீ கேக்குறத பார்த்தா நான் அவளுக்கு அண்ணன் மாதிரி இல்லடா, வேற மாதிரி இருக்கு. மச்சான் மச்சான், அப்படிலாம் யோசிக்காதடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, சொல்லுடா. ப்ளீஸ்டா. உன் தங்கச்சி எனக்கு எப்படி பிடிச்சிச்சுன்னு தெரியல, ஆனா ரொம்ப பிடிச்சிருச்சு. வாழ்ந்தா உன் தங்கச்சியோட தான்டா வாழுவேன். நான் அவன் உன்னோட வாழ்ந்தா செத்துருவாளேடா. நான் வாழ்ந்தா அவளோட மட்டும்தான் மச்சான் வாழ்வேன், இல்லைன்னா செத்துருவேன். அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மச்சான். ப்ளீஸ் மச்சான், ஏதாவது ஹெல்ப் பண்ணு மச்சான். டேய் டேய், நிறுத்துடா. ஏதோ சின்ன குழந்தைங்கலாம் மனப்பாட பாட்டை படிச்சு அப்படியே ஒப்பிக்கிங்கல்ல, அது மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்க. டேய், நேத்து தான் அவளை பார்த்திருக்க, அதுக்குள்ளேயும் அவளனா வாழ மாட்டேன் செத்து போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பைத்தியக்காரடாடி. ஆமாண்டா, அவன் மேல பைத்தியமா தான் இருக்கேன். இது நாள் வரையும் எனக்கு அவன் மேல இது மாதிரி ஒரு எண்ணம் தோணுனதே கிடையாது. ஆனா அவ இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்னு தோணுதுடா இப்ப. சரி, ஓகே. இவ்வளவு தூரம் சொல்ற, ஃப்ரெண்டா வேற போயிட்ட, பத்தாதுக்கு அத்தை பையன் வேற. சரி, உன்னை ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லு மச்சான், ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். சரி, என்னன்னு சொல்லு. அவன் உனக்கு செட் ஆக மாட்டா, போய் வேற வேலை இருந்தா பாரு. ஏய் நில்லுடா. போ மச்சான், போ. போய் வேற வேலை இருந்தா பாரு, இல்லைன்னா வேற பொண்ணை கரெக்ட் பண்ண பாரு. அவளாம் உனக்கு செட்டே ஆக மாட்டா. ஏய், நீ இதை சொல்றதுக்காடா உன்கிட்ட இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. இவனெல்லாம் நம்பி எந்த யூஸும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதா. நம்ம மனசை அவளுக்கு புரிய வைக்கணும். என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். என்ன பண்றான்னு தெரியலையே. சொன்ன டயத்தை விட அதிகமாவே ஆயிடுச்சு. எப்பவும் அவ சீக்கிரமே வந்துடுவா, இன்னைக்கு என்ன காணோம் ஆளு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நேரா அவ வீட்லயே போய் அவளை கூட்டிட்டு வந்திருக்கணும். அவங்க அண்ணனுக்கே தெரியும், அப்புறம் என்ன, அவங்க அண்ணன் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பான் வீட்டுல. அதுக்கு போல நம்ம அதை பண்ணிருக்கலாம். பாவம் என் அழகி நைட் ரொம்பவே அழுதுட்டா. அவன் பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவா? இவளை அவாய்ட் பண்றதுனால அவன் திருந்தவா போறான். எப்படியாவது அவன்கிட்ட பேசி நம்ம ஆள் பக்கத்துல வராம பாத்துக்கணும். இருந்தாலும் நைட் அழுக வச்சது எனக்கு இப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தேவதை அவள் ஒரு தேவதை அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ காற்றிலே அவளது வாசனை அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்களும் பூக்குமோ. தோனி, நீ அந்த பையனை அப்படி அறைவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனெல்லாம் அப்படிதான் அறையணும். என்ன ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அவனெல்லாம் நீ அடிச்சல தப்பே இல்லடி. சோனி, சோனி, சோனி உன்ன தாண்டி. ஆ ஆ என்ன ஆத்தி, என்ன ஆத்தி, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னதே ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சா? அப்ப இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருந்தது உன் காதுல விழுவல. விழுவல. சாரிப்பா, நேற்று நைட்டு அவங்கள பார்த்து பேசிட்டு இருந்தேன்னா அதை பத்தி நினைச்சிட்டு வந்தேனா, அதனால நீ என்ன சொன்னு காதுல வாங்க. அப்ப இவங்க என்ன தனியா பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு வந்திருக்கிறேன். சாரிடி, நான் அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருந்தேனே, அதனாலதான் சரியா காதுல வாங்கல. சரி, இப்ப சொல்லு, என்னன்னு சொல்லு. என்னமோ என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லு. அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல, வா போலாம். சாரிடி, அதான் சாரி சொல்லிட்டல. என்னன்னு சொல்லு, எதை சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லுடி. இப்ப கூட என்னமோ சொன்னியே, எனக்கு சரியா காதுல இல்ல. இன்னும் இன்னொரு வாட்டி சொல்ல. அந்த பையனை அடிச்சல பாவம்னு சொன்னேன். இது பாவமா? யாரு அவனா பாவம்? நீ பாத்துட்டு தானே இல்ல, மேல கை வைக்கிறான் பாத்தியா இல்லையா? அவனெல்லாம் அப்படித்தான் அடிக்கணும். என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். இல்லையே, எனக்கெல்லாம் ஒன்றும் அப்படி தெரியலையே, கேஷுவலா தான் இருந்துச்சு. தாயே, நீங்க எதா இருந்தாலும் கேஷுவலா தான் எடுத்துக்குவீங்க. ஏன்னா நீங்க லண்டன் பொண்ணு, என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. அதுவும் இல்லாம நான் தமிழ்நாட்டு பொண்ணு. பத்தாவதுக்கு ஆல்ரெடி எனக்கு ஆளும் இருக்கு. அப்படித்தான் நடந்துக்குவேன். ஹலோ, நாங்களும் தமிழ்நாட்டு பொண்ணு தான். ஏதோ லண்டன்ல இருக்கிறதுனால எல்லாமே நாங்க கேஷுவலா எடுத்துக்கோமா. அவனெல்லாம் அப்படித்தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். நீ கேட்கலையேன்னு ஒரு கோவத்துல சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் இல்லை. நானே அந்த இடத்துல இருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்பேன். நீயே பாத்தியல்ல ஆர்த்தி, ரொம்ப ஓவரா போறான். மூஞ்சில எல்லாம் கை வைக்கிறான். விழுக போனேன், புடிச்சான். அப்பவே எனக்கு ஒரு மாதிரிதான் இருந்துச்சு, அவன் மேலயா போய் விழுந்தோம் அப்படின்னு. இருந்தாலும் சரி, ஓகே, விழுந்ததுனாலதான் பிடிச்சிருக்கான் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பார்த்தா திடீர்னு மூஞ்சில கை வச்சுட்டான். அவனெல்லாம் இன்னும் ஒண்ணு வச்சிருக்கணும். இடையில அண்ணன் வந்துருச்சு, இல்லன்னா இன்னும் ரெண்டு சேர்த்து வச்சிருப்பேன். நீ அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் அங்க வந்துருச்சு. அவன் மேல நீ போய் விழுந்து பாரு. கரெக்டா அண்ணன் அப்பதான் வந்துச்சு. உன்னை எப்படி தெரியுமா முறைச்சிச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நீ விட்டது பத்தியா ஒண்ணு பலார்னு. அப்ப அண்ணன் எப்படி சிரிச்சிச்சு தெரியுமா? எப்படி சொல்ற? என்ன, நான் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்துருச்சா? ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தா என்ன கேட்டு இருந்துச்சு. ஆமா, அண்ணன் அடிக்கும் போது செம்மையா சிரிச்சிச்சு. அதுக்கப்புறம் உன்கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்துச்சு. மத்தபடி அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். சரி விடு, வீட்டுல யாரும் பார்க்காம அண்ணன் பார்த்த வரையும் ஓகே தான். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், ஏதாவது பிரச்சனை தானே ஆயிருக்கும். ஆமா சோனி, கண்டிப்பா பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஒரு ரிலேட்டிவ் பையன் தானே, அடிச்சேன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம். இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தானே. உன் விருப்பம் இல்லாம உன் மேலாம் கையே வைக்க கூடாது. அவன் ஏன் அது மாதிரி பண்ணான்? நேத்து அதை தான் சொன்னாங்க. அந்த பையன் என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கானா, அதனாலதான் அது மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவனை அவாய்ட் பண்ண அப்படின்னாங்க. நானும் ஃபர்ஸ்ட் விழுந்துட்டோமே அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையா தான் இருந்துச்சு. சரி, நம்ம தெரியாம விழுந்ததுனாலதான் பிடிச்சான் அப்படின்னு இருந்துச்சு.
சரி அதுக்கப்புறம் மூஞ்சில கைய வச்சான் பாரு, செம்ம கோவம் வந்துருச்சு. அதான் வச்சுட்டேன் உன்னை. சரி விடு, இனிமே அவன் உன் பக்கத்து வராத வரையும் அவனுக்கு நல்லது. வந்தானா அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அடி வாங்கிட்டு தான் போகணும். மறுபடியும் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்குவேன், கண்டிப்பா சிவாவை கூட்டிட்டு போய் சிவாவே அடிக்க சொல்லுவேன். பைத்தியம், நீ பாட்டுக்கு அது மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. அவங்க 2 பேரும் பசங்க, அடிதடி ஆயிரப்போகுது. ஆனா ஆகட்டும், எனக்காக என் ஆள் வந்து கேட்காம வேற யார் வந்து கேட்பான்? அதுவும் இல்லாம அவனெல்லாம் அப்படி அடிச்சாதான் சரிப்பட்டு வருவான். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். இன்னைக்கு மட்டும் அண்ணன் வராம இருந்தா இந்த சேர்த்து அரைஞ்சிருக்கலாம் தான் நினைச்சேன். என்ன பண்றது, அண்ணன் வந்துருச்சு. சரி சரி, அதை விட அதை பத்தி பேசி டென்ஷன் ஆகுது. அங்க பாரு உன் ரோமியோவை. அடப்பாவீங்களா, இவங்க 2 பேரும் என்ன ரோடன் கூட பார்க்காம இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால 2 பேரும் பார்க்க ஜோடி பார்த்தா சூப்பரா இருக்காங்க. சாரிடி அம்மா, நைட் உன்னை ரொம்பவே அழ வச்சிட்டேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இருக்கட்டுங்க, அதனால என்ன இருக்கு, நான் ஒன்னும் அவ்வளவா அழுகலையே. ஆனா நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல, நீங்க தான் பாவம். இருந்தாலும் நீயும் பாவண்டி, எனக்காக எவ்வளவு அழுதுருப்ப. சரி விடுங்க, அதான் இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல்ல. என் பக்கத்துலயே நீங்க இருக்கீங்க, அப்புறம் என்ன. ஐ லவ் யூ டி அம்மா. ஐ லவ் யூ டூங்க. ஏய் அம்மு, இப்ப எதுக்கு நீ லவ் யூ டூன்னு சொன்ன? நீங்க ஐ லவ் யூன்னு சொன்னீங்க, அதனால நான் ஐ லவ் யூ டூன்னு சொன்னேன். ஏய், நான் எங்கடி சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே. சொல்லவே இல்லையா? அப்புறம் எப்படி எனக்கு அதுல கேட்டுச்சு? கண்டிப்பா நீங்க சொன்னீங்க, ஐ லவ் யூன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் ஐ லவ் யூ டூன்னு சொன்னேன். உண்மையாதாண்டி, நான் வாயால ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லை, மனசுக்குள்ளதான் ஐ லவ் யூ டி அம்முன்னு சொன்னேன். ஏய், எனக்கு அப்படிலாம் ஒண்ணு தெரியலையே. நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு, அதனாலதான் நான் ஐ லவ் யூ டூன்னு சொன்னேன். சரி விடு, என் மனசு உனக்கு தெரியாமலா இருக்கும். உங்க மனசு எப்பவுமே என்கிட்ட தானே இருக்கு, அப்புறம் என்ன. தெரிஞ்சா சரி, எப்பவுமே என் மனசு உன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஹலோ, இங்க நானும் ஒருத்தி இருக்கேன். உங்க ரொமான்ஸ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ரோடு. ஏய் ஆர்த்தி, சும்மா இரு. ஏய் ரொம்ப வெக்கப்படாதீ. நீங்க பண்ணாததையா சொன்னேன், நீங்க பண்றது தானே சொல்றேன். இது இப்ப நாங்க 2 பேரும் பண்ணது ரொமான்ஸா? உனக்கு இருந்தாலும் ரொம்ப வாய்க்கொள்படி. அப்ப நீங்க பண்ணது பேர் என்னவா? நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். என்ன மச்சான், ஆளை பார்த்தாக்கல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது கூடவா தெரியல? அப்படியே ரொமான்ஸா பொங்கி வலியுதே. அட நீ வேற ஏமா. ரொம்ப வெக்கப்படாதீங்க மச்சான், வெக்கப்பட்டாலும் நீங்க அழகா இருக்கீங்க தெரியுமா? அம்மா தாயே, முதல்ல நீ இவன் முன்னாடி இப்படி பேசுறத நிறுத்து, இல்லைன்னா நீ அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் என்னை வெளி வெளியே நிறுத்துருவா. ஓகே மச்சான், அப்ப சோனி இல்லாதப்ப பேசிக்கலாம், ஓகேவா? ஏய் என்ன விட்டா என் ஆளை பங்கு போட்டு எடுத்துட்டு போயிருவ போல இருக்கு. ஏய் அது மாதிரி வேலை எதுவும் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், கொன்றுவேன் பாத்துக்கோ. அம்மா தாயே, உன் ஆளை ஒண்ணு நான் பங்கு கேட்டு வரமாட்டேன். விட்டா அவளை பிச்சு தின்ற மாதிரில பேசுற. ஏய் அவங்க ஏன் ஆல்ரெடி நான் அப்படிதான் பேசுவேன். ஏய் ரொம்ப ஓவரா பேசாதடி. ஏதோ ஊர் உலகத்துல இல்லாத ஆளை இவ வச்சிருக்காளாம், அதனால ரொம்ப ஓவரா பேசுறா. ஆமாண்டி, என் லவர் எப்பவுமே ஊர் உலகத்துல இல்லாத ஆளுதான். எனக்கு அவங்க எப்பவுமே பெருசுதான்ப்பா. ஏய் என்ன இது, எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்ப சண்டை போடுற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? பாருங்க மச்சான், உங்கள்ட்ட நான் பேசுறது உங்க ஆளுக்கு பிடிக்கலையா? எப்படி எல்லாம் பேசுறான்னு பாருங்க. ஏய் சோனி, ஏண்டி உங்க அக்கா தானே, பேசினா பேசிட்டு போறலாம் விட. எப்படி நான் இருக்கும்போது உங்களை அவ பேசலாம்? அப்பெல்லாம் பேசக்கூடாது. அம்மா தாயே, உன் ஆளை பத்தி நான் எதுவும் சொல்லல, ஆளை விடு. இப்படிவா வலிக்கு, இனி என்கிட்ட பேச்சு கொடுப்ப நீ? சரி சரி, அதை விடுங்க. ஆமா, என்ன சீக்கிரம் வரேன்னு சொல்ற, ஏன் லேட் ஆயிடுச்சு? இது ஒரு பெரிய கதைங்க, அதான் நான் உங்களோட வண்டியில வரும்போது சொல்றேன். ஆமா பைக் எங்க? பைக் ஸ்டாண்ட்ல இருக்கு, நீங்க எப்போ வருவீங்கன்னு தெரியாது, அதனாலதான் அங்க கொண்டே விட்டுருக்கேன். சரி போலாமா? இது போலாமாவா? எங்க போலாம்? தைய கடைக்கு போகணும்னு சொன்னீங்க. ஆமா தைய கடைக்கு போகணும்னு சொன்னேன், அதுக்குன்னு பைக்ல இவ்வளையுமா கூட்டிட்டு போகணும்? டிப்பாவி, நேத்தே நான் வரலன்னு சொன்னேன், நீ வந்தே ஆகணும். நீ கூட்டிட்டு வந்து இங்க வச்சு நீ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவளை இங்கேயே விட்டுட்டு போக முடியும்? நீ நம்ம 2 பேரும் தனியா போகணும்னு ஆசைப்படுற, ஓகே எனக்கு புரியுது. அதுக்காக அவளை இங்கேயே விட்டுட்டு போக முடியுமா என்ன? டேய் நீ அவளை மிஞ்சிருவ போல இருக்கே, அப்படின்னு சொல்லவே இல்லையாடா தனியா போவோம்னு. அதுக்குள்ளே நீ இப்படி சொல்ற. ஹலோ, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன எப்படி வந்து வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய் சோனி, நான் நேத்தே உன்ட்ட வரலன்னு சொன்னா இல்லையா? கூட்டிட்டு வந்து வச்சு நீ கேவலப்படுத்தியாடி. அப்பெல்லாம் பண்ண வேணாடி. ஓ அப்ப மேடம் இப்ப பண்றது பேர் என்னவா? ஏய் கொஞ்ச நேரம் பேசாம இருடி, நான் தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்ல, பேசிட்டு வந்து உன்ட்ட பேசுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னது வெயிட் பண்ணவா? என்னையதான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு கேட்க போனதுக்கு வெயிட் பண்ணு வேற சொல்றா.